இன்றைக்கி போண்டா பொரிச்சு போட்டு மோர்க்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? உளுத்தம்பருப்பை போண்டாவுக்கு ஊற வச்சுடுவோம். ஒரு டம்ளர் 45 நிமிஷம். வெந்தயம், உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகா, 1 கப்பு தேங்காய். இந்த வெந்தயம் இதெல்லாம் வறுக்கணும். மிளகா, உளுத்தம்பருப்பு தேங்காயோடு வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி லேசாக புளித்த தயிர், கெட்டி தயிர் அதில் கலந்துடணும். வேணுங்கிற தண்ணி, உப்பெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் தாளிச்சுட்டு அடுப்பில் வச்சு ஜஸ்ட்டு பொங்க விட்டு இறக்கணும். அவ்வளோதான். போண்டாக ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்புலாம் சேர்த்து இது நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் போண்டாவை பொரித்து மோர் குழம்புல போட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சூடான சாதத்தில் நம்ம ஒரு பொரியலோட இது காரக்கறியும் நல்லாயிருக்கும், பச்சைக்கறியும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்தி விவர்ஸ்.